அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து ராதா அண்ணனை பத்தி சில வார்த்தைகள் சொல்லணும். என்னுடைய கேரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது பேசிக்கா லைட் மியூசிக் எல்லாம் வந்து வாசிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சிங்கப்பூர்ல பப்ல ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒரு பப்ல வாசிக்கிறதுக்காக நான் போறேன். நான் 94 இது 94 95ல 6 months நான் அங்க இருப்பேன். அதுக்கப்புறம் வந்துருவேன், திரும்ப அந்த மாதிரி ஒரு 3-4 டைம்ஸ் போயிருக்கேன். எவ்ரி டைம் அங்க போகும்போதும் அந்த மியூசிஷியன்ஸ், அங்க இருக்கிற மியூசிஷியன்ஸ், வர கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து ராதானனை பத்தி சொல்லுவாங்க. எனக்கு அறிமுகமே கிடையாது அப்போ. அப்போ ஒரு நாள் வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து என்ன கூட்டிட்டு போய் அவர் வந்து மீட் பண்ணணும். அதாவது அவரோட பிளேயிங் அப்ப எனக்கு கிட்டார்லாம் வாசி காமிச்சாரு. இவர் ஏன் இங்கேயே இருந்திருக்கலாமே, ஏன் சிங்கப்பூர்ல போய் இருக்காரு அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப இதுவா இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு பெரிய கிரேட் மியூசிஷியன் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இல்லாம சிங்கப்பூர்ல போய் இருக்காருன்ட்டு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. பட் அவருடைய சேவை வந்து நிறைய பேரை உருவாக்கி இருக்காரு நல்ல மியூசிஷியனா. அதுல நானும் ஒருத்தன். அவருடைய இன்ஸ்பிரேஷன்ல தான் ஒரு இசையமைப்பாளராக வர்றதுக்கு நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்க. நிறைய பேர் வெறும் கம்போசர்ஸ் மட்டும் சொல்லுவாங்க, டெக்னீஷியனை மறந்துடுவாங்க. ஸோ அந்த வகையில இவர் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். தேங்க்யூ ஸோ மச் சார். அதே மாதிரி ரெஹனா மேம் வந்து அதான் அவங்க சொன்னாங்க, அவங்க எல்லா படைப்பும் பெருசா இருக்கும், ஆனா அவங்க ரொம்ப அமைதியா தான் இருப்பாங்க. அவங்க ஃபேமிலி அப்படிதான். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கும் நான் வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவில நான் ஒரு கீபோர்ட் பிளேயரா இருந்தேன், நான் பெருமையா சொல்லிக்கிறேன். அவங்க அவங்க கிட்ட இருந்து வந்தவங்க எல்லாருமே பெரிய ஆளா இருந்தாங்க. அதுல நானும் ஒரு சின்ன ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன்றதுல நான் பெருமையா சொல்லிக்கிறேன். ரெஹனா மேம் என்னுடைய மனமார்ந்த நன்றிங்க. அதே மாதிரி சின்ன வயசுல இருந்தே நம்ம கேட்டிருப்போம், இந்த பாடல் தெரியாதவங்க யாருமே இல்லை. அவருடைய புதல்வன் போது இன்னும் பெரிய மதிப்பும் மரியாதையும் வருது. ஏன்னா அந்த குரல் வந்து அந்த மாதிரியான ஒரு குரல், இறைவனிடம் கையேந்துகள்ன்ற அந்த பாடல் வந்து இன்னும் பல ஜென்மம் ஆனாலும் வரப்போற குழந்தைகள்லாம் வந்து அந்த பாட்டை ஈஸியா கேட்ச் பண்ணிடும். அவருடைய குரலோட இதுவும் அந்த வரிகளும் அவ்வளோ ஒரு சூப்பரான சாங்கு. ஸோ வசந்த் அண்ணன் எனக்கு ஆக்சுவலா ஏன்னா நான் கீபோர்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கிட்டாரிஸ்டா எனக்கு தெரியும். அவர் மேல ஒரு தனி பாசம். இது வரைக்கும் நான் வரவே இல்லை அவருடைய இந்த ஃபங்க்ஷனுக்கு. நான் இந்த முறை கண்டிப்பா வரணுன்றதுக்காக நான் வந்துட்டேன். GKM காலனி வசந்த் தான் நான் போட்டு வச்சிருப்பேன் அவரோட நேமே. ஏன்னா எனக்கு நான் கீபோர்ட் பிளேயர் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து அவர் கிட்டாரிஸ்டா தெரியும். நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ சச் ஏ லெஜெண்டரி பிளேயர் கிட்டாரிஸ்ட்ல. இவர் இல்லாம, அதாவது கீபோர்டு இல்லைன்னா கூட கிட்டாரை வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அது வந்து இவர் சோலோவாவே எல்லாமே வாசிச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு வெரி டேலண்டட். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி ஆல்பம் சாங் எல்லாம் பண்றது வந்து எனக்கு ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சுது. இந்த பாடல் அல்லாவை தேடி இல்லாம இன்னும் நிறைய வந்து உங்களை தேடி வரப்போகுது. நீங்க நிறைய பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வரிகளும் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு, பாடலே ரொம்ப அருமையா வந்திருக்கு. கண்டிப்பா இது வந்து எல்லாருக்கும் உங்களுக்கும் பிடிக்கும். கண்டிப்பா கேளுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.